சண்டை என்றால் சண்டைதான். இதில் என்ன சமாதானம்? எவ்வளவு நாளைக்கு சண்டை செய்ய போறீங்க? We will fight until our final victory. There will be no final victory in the war. முதல்ல இந்த இரவை எப்படி எதிர்கொள்றேன்னு யோசிப்பான். தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் இடதுசாரி கட்சியில் இருந்து வரும் ஒருவர் அதிபராக வர முடியும் என்று பிரான்சுவா ஒலாந்து நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எதுவா பிலிப் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் கென்யா நாட்டின் ஜனாதிபதி வில்லியம் சாமுவை ரூத்தோவை சந்தித்துள்ளார். ஒன்டா வியூரஸ் பரவலால் பாதிக்கப்பட்ட கப்பலில் இருந்து பிரான்சுக்கு கொண்டுவரப்பட்ட 5 பிரெஞ்சுக்காரர்களில் ஒருவருக்கு நோயின் அறிகுறிகள் காணப்படுவதாக பிரான்ஸ் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் ஹோர்முஸ் நீரிணைக்கு படைகளை அனுப்பினால் உடனடியாக பதிலடி வழங்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்சில் அடுத்த ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இப்பொழுதிருந்தே தயாராகி வருகின்றார்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அடுத்த ஆண்டு 30 பேர் வரை போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட இருக்கும் பிரான்சுவா ஒலாந்து இடதுசாரி கட்சியில் இருந்து வரும் ஒருவர் குடியரசுத் தலைவராக வர முடியும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். சோசலிச கட்சியை தாண்டிய முதன்மை தேர்தல் தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். மே 10 ஞாயிற்றுக்கிழமை மாலை டிமோஷ் ஆன் பொலிட்டிக் அரசியல் நிகழ்ச்சியில் பிரான்சுவா ஒலாந்து பங்கேற்றிருந்த வேளையில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். பிரான்சின் அடுத்த குடியரசுத் தலைவர் தன்னுடைய அரசியல் கட்சியை தாண்டி வாக்காளர்களை தேடி செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சோசலிச கட்சியை தாண்டிய
முதன்மை தேர்தல் நடத்துவதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். ஆனால் சோசலிச கட்சியை விரிவுபடுத்துவதற்கு அவர் தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார். பெர்னார்ட் கேஸ்னாவ், ரஃபால் குளுக்ஸ்மன் போன்றோர் சோசலிச கட்சியின் விரிவாக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரான்ஸ் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். மே 10 ரேம்ஸ் நகரில் தனது ஹொரிசோன் கட்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்று பிரச்சாரத்தின் முக்கிய அம்சங்களை விவரித்தார். இவர் ஜூலை 5 அன்று பாரிஸில் உள்ள அடிடாஸ் அரீனாவில் தனது முதல் பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார். பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக எதுவா பிலிப்பின் பிரச்சார அமைப்பு கல்லூரி முறை எனப்படும் கூட்டு தலைமை முறையில் நடத்தப்பட உள்ளதாக அறிவித்திருக்கிறார். இது அனைத்து முக்கிய நபர்களின் பங்களிப்புடன் நடத்தப்பட உள்ளதாகவும் விவரித்துள்ளார். இவரது பிரச்சாரம் ஜோர்டான் பாதலா, மரின் லூபென் போன்ற வலதுசாரி வேட்பாளர்களை எதிர்த்து நின்று பிரான்சின் அரசியலில் ஒரு புதிய மறுசீரமைப்பை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. சமீபத்திய கருத்து கணிப்பின்படி எதுவா பிலிப் 2வது சுற்றில் ஜோதா பாதலா அல்லது மரின் லூபென்னை எதிர்த்து வெல்ல வாய்ப்பு உள்ளதாக காட்டுகின்றன. குறிப்பாக ஒடோக்ஷா மஸ்கரே கருத்து கணிப்பு பிலிப் 52% வாக்குகளுடன் பாதலாவை 48% வாக்குகளுடன் வெல்லக்கூடும் என தெரிவிக்கிறது. பிலிப் லுஆவ்ர் நகரப்பிதாவாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது இவரது தேசிய அரசியல் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. பிரான்சின் அரசியலில் மிதவாத மற்றும் வலதுசாரி கட்சிகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் இவர் முக்கிய பங்கு வகிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கு. இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இதன் பொழுது ஆப்பிரிக்காவில் பிரான்சின் பங்கை மறு வரையறை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். எமனுவேல் மேக்ரான் கிழக்கு ஆப்பிரிக்காவில் 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த சுற்றுப்பயணமானது ஆப்பிரிக்காவில் பிரான்சின் செல்வாக்கை
மீண்டும் நிலைநாட்டும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மேற்கு ஆப்பிரிக்காவில் பிரான்சின் முன்னாள் காலனித்துவ நாடுகளில் ஏற்பட்ட தடைகளை களையவும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவரது சுற்றுப்பயணம் மே 9 சனிக்கிழமை எகிப்தில் தொடங்கியது. சுற்றுப்பயணம் கென்யா, எத்தியோப்பியா என தொடர்கிறது. மே 11 திங்கட்கிழமை 12 செவ்வாய்க்கிழமை ஆப்பிரிக்கா ஃபார்வர்ட் மாநாடு நடைபெறுகிறது. இது ஆங்கிலம் பேசும் நாடொன்றில் மேக்ரோன் கலந்து கொள்ளும் முதல் மாநாடு ஆகும். ஆப்பிரிக்க தலைவர்கள் மற்றும் வணிக நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் இந்த மாநாட்டில் பிரான்சுக்கும் கென்யாவுக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார மற்றும் வணிக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது இதன் நோக்கமாகும். மே 13 சுற்றுப்பயணத்தின் இறுதி நாளில் மேக்ரோன் எத்தியோப்பிய அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைமையகத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பார். பிரான்ஸ் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளை தனது காலனித்துவமாக கொண்டிருந்தது. சுதந்திரத்திற்கு பின்னர் அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டது. ஆனால் இப்பொழுது பிரான்சின் செல்வாக்கு குறைந்து வருகின்றது. ஆப்பிரிக்க நாடுகள் சம பலமான ஒத்துழைப்புகளை நாடுகின்றன. மேலும் இயற்கை வளங்களை கட்டுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துகின்றன. பாரம்பரிய மேற்கத்திய நட்புகளை விட புதிய நட்புகளுடன் உறவுகளை விரிவுபடுத்துகின்றன. ஆப்பிரிக்காவில் பிரான்சுக்கு எதிரான உணர்வு, அரசியல் நிலையற்ற தன்மை, இராணுவ பூசல்கள் மற்றும் ஏனைய சர்வதேச சக்திகளின் போட்டி ஆகியவற்றுடன் இணைந்து வளர்ந்து வருகிறது. குறிப்பாக சாஹேல் பகுதியில் இராணுவ பூசல்கள் ஏற்பட்ட பின்னர் பிரான்சுடன் உறவுகள் வேகமாக சீரழிந்துள்ளன. ஆப்பிரிக்காவில் பிரான்சின் புதிய அணுகுமுறை வெற்றி பெறுமா அல்லது ஆப்பிரிக்க நாடுகள் தங்கள் சொந்த பாதையில் செல்லப் போகின்றனவா என்பது போன்ற கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் கென்ய ஜனாதிபதி வில்லியம் சாமுவை ரூத்தோவை சந்தித்துள்ளார். மே 10 ஞாயிற்றுக்கிழமை கென்யாவின் தலைநகரான நைரோபியில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பிட்ட சந்திப்பு ஆப்பிரிக்கா கண்டத்துடன் பிரான்சின் உறவுகளை புதுப்பிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு விசேடமான சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாகும். முன்னாள் பிரெஞ்சு காலனிகளுடன் நீண்ட காலமாக இருந்த பிணக்குகளுக்கு பின்னர் பிரான்ஸ் ஆப்பிரிக்காவுடன் தனது ஈடுபாட்டை மீண்டும் வலுப்படுத்துவதை இந்த சுற்றுப்பயணம் குறிப்பிடுகிறது. ஆப்பிரிக்காவில் மே 11, 12 தேதிகளில் நடைபெறுகின்ற உச்சி மாநாட்டை கென்ய அரசு ஆப்பிரிக்க தலைவர்களுடன் இணைந்து நடத்துகின்றது. இந்த மாநாடு பொருளாதார வளர்ச்சி, எல்லை தாண்டிய முதலீடுகள் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தும். ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளின் செல்வாக்கு ஆப்பிரிக்காவில் அதிகரித்து வரும் நிலையில் பிரான்ஸ் தனது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றது. பிரான்ஸ் ஆப்பிரிக் என அழைக்கப்படும் கொள்கையை கைவிட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறது. இந்த கொள்கையின் கீழ் பிரான்ஸ் பிரெஞ்சு பேசும் ஆப்பிரிக்க நாடுகளின் அரசியல், பொருளாதாரம் ஆகியவற்றில் தலையீடு செய்து வந்தது. இப்பொழுது பிரான்ஸ் சமத்துவமான உறவுகளை உருவாக்க முயல்கிறது. CMA-CGM ஆகிய பிரான்சின் 3வது பெரிய கப்பல் நிறுவனம் கென்யா அரசுடன் போக்குவரத்து உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கான முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. 1 பில்லியன் யூரோவுக்கு மேல் மதிப்புள்ள முதலீடுகள், கென்யாவின் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் விரிவாக்கம் உட்பட பல்வேறு விடயங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சியை வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. ஹொண்டுவியூரோஸ் பரவலால் பாதிக்கப்பட்ட கப்பலில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை பிரான்சுக்கு கொண்டுவரப்பட்ட 5 பிரெஞ்சுக்காரர்களில் ஒருவருக்கு தொற்றின் அறிகுறிகள் காணப்படுவதாக பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ தெரிவித்துள்ளார். MV ஹொண்டியூஸ் கப்பல் ஸ்பெயினில் டெனரிஃப் தீவுக்கு அருகில் நங்கூரமிட்டுள்ளது. கப்பலில் இருந்து 5 பிரெஞ்சுக்காரர்கள் விமானம் மூலம் பிரான்சுக்கு கொண்டுவரப்பட்டனர். அவர்களில் ஒருவருக்கு விமானத்தில் அறிகுறிகள் தோன்றியுள்ளன. 5 பேரும் கடுமையான தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளனர். மருத்துவ சிகிச்சை மற்றும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரதமர் லூகோர்னோ பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தும் ஆணையை ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறப்பித்துள்ளார். பிரதமர் லூகோர்னோ, சுகாதார அமைச்சர் ஸ்டிஃபானி ரிஸ்த், உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோன் நோயல் பரோ ஆகியோர் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். அறிகுறிகள் காணப்படும் நபர்கள் சந்தேக நபர் என வகைப்படுத்தப்பட்டு உடனடியாக மருத்துவ மையங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் ஹோர்முஸ் நீரிணைக்கு படைகளை அனுப்பினால் உடனடியாக பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான், பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் தற்பொழுது புதிய பதற்றம் ஏற்பட்டுள்ளது. போர்க்காலம் அல்லது அமைதிக்காலம் என ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பை நிறுவும் உரிமை ஈரானுக்கு மாத்திரமே உண்டு. வேறு எந்த நாட்டுக்கும் இதில் தலையிட அனுமதி இல்லை என்றும் ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் காசெம் கரிபாபடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனை மீறும் பட்சத்தில் தீர்மானமான உடன் பதிலடி வழங்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரான்ஸ் எந்த நேரத்திலும் ஹோர்முஸ் நீரிணையில் கடற்படையை அனுப்புவது குறித்து யோசித்ததே இல்லை. மாறாக ஈரானுடன் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்படும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஞாயிற்றுக்கிழமை அன்று தெளிவுபடுத்தியுள்ளார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.
நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.